80 கோடி அசெட். தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, அழியாத அந்த புகழ். ஆனா, ஒரு காலத்துல அவரோட சொந்த வீட்டையே வித்து ஒரு சூட்கேஸ்ல பணத்த வச்சு நம்பிக்கையோட வந்து குடுத்துருக்காரு. அந்த ஒரு ஃபிலிம் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா, இன்னைக்கு டைரக்டர் இமயம் அப்படின்ற நேமே வந்து வந்திருக்காது. ஸோ என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அவரோட பையன இழந்த அந்த பெயின், ஹெல்த்துக்காக அவர் கஷ்டப்பட்டது, அவர் இறந்தப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. ஆனா, பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அவரோட லைஃப்ப வந்து ரிஸ்க்கா வச்சு வந்து எடுத்த ஒரு டிசிஷன் தான் தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியே வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு. இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்காரா? அப்படின்னு கேட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இன்னைக்கு 80 கோடி சொத்துக்கு வந்து சொந்தக்காரர் அப்படின்னு பாரதிராஜா சார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா வெறும் ஹிட்லாம் இல்ல. அவரோட லைஃபையே வந்து சேவ் பண்ணுன ஃபிலிம் தான் சொல்லணும். பாரதிராஜா சார் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன 80 கோடி சொத்து யாருக்கு போகும்? இந்த கதைய கேட்டா நம்மளே வந்து அழுதுடுவோம். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான சொத்து, இன்னொரு பக்கம் வீட்டையே வித்து லைஃப்க்காக வந்து ஃபைட் பண்ணுன டேஸ். பாரதிராஜா சாரோட லைஃப்ல நடந்த இந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான சொத்து, இன்னொரு பக்கம் வீட்டையே வித்து லைஃப்க்காக வந்து ஃபைட் பண்ணுன டேஸ். அது இல்லாம பாரதிராஜா சாரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த ஒரு ஃபிலிமுக்காக அவர் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவே பாத்தீங்கன்னா அவரோட கையில வந்து வச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு அவர் இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் சார். ஆனா அவர் விட்டுட்டு போன சொத்து 80 கோடி. அந்த சொத்துக்கான வாரிசு இப்ப யாரு அப்படின்னு வந்து சண்டை எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. டைரக்டர் இமயம் பாரதிராஜா சார் 84 வயசுல வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எல்லாரையுமே வந்து அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வில்லேஜ் ஸ்டோரியை ஸ்கிரீன்ல கொண்டுட்டு வந்து தமிழ் சினிமாவுடைய ரெகுலர் மெத்தடையே வந்து சேஞ்ச் பண்ணனவரை பத்தி நம்ம வாங்க பார்ப்போம். தமிழ் சினிமால கிராமத்து மண் வாசனைய ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டருக்கு வந்து கொண்டுட்டு வந்தது இவர்தான். 1977ல ரிலீஸ் ஆன 16 வயதினிலே அப்படின்ற ஃபிலிம் மூலமா தான் தமிழ் சினிமால ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ள தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி முடங்கி இருந்த தமிழ் சினிமாவையே பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்து மண் வாசனையோட அங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உண்மையான மனுஷனா எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், லவ் ஃபீல், அந்த பெயின், ஏக்கம், இது எல்லாமே வந்து செம்ம சூப்பரா வந்து ஸ்கிரீன்ல வந்து காமிச்சிருப்பாரு. அதனாலதான் பாசமா நம்ம எல்லாருமே வந்து டைரக்டர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு டைரக்டர் மட்டும் இல்ல, இவர் ஒரு கிரேட் ஆக்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம மனசுல இருந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. இவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க நிறைய பேர் வந்து கியூரியஸா வந்து சர்ச் பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க. 2025 ஜூலை மீடியா ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரோட நெட்வொர்த் வந்து 80 கோடிக்கு மேல வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்ளோ அமௌண்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து டைரக்ட் பண்ணது வந்து மோர் தென் 40 பிலிம்ஸ், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், அந்த மாதிரி லேட்டரா அவர் நடிச்ச பிலிம் மூலமா தான் இந்த இன்கம் எல்லாமே வந்திருக்கு. ஆனா உண்மையிலே இவரோட ரொம்ப பெரிய சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ராதிகா, ரேவதி, பாக்கியராஜ், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் இவரோட உண்மையான சொத்து. இவரோட இன்கம் எல்லாமே வந்து மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணன எஸ்டிமேட் தான். ஒரு ஆர்டிஸ்டோட ரியல் வெல்த்தே வந்து அவர் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து விட்டுட்டு போனா ஆயிரக்கணக்கான கிரியேஷன்ஸ் அண்ட் அவர் கிரியேட் பண்ண டேலண்டான ஆர்டிஸ்ட் மட்டும்தான். அவரோட இன்கம் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து கம்மியாக வந்து சான்சஸ் இருக்கு. ஆனா அவர் கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் கிரியேஷன்ஸ் ஃபாரெவர் அப்படியே வந்து இருக்கும். லைஃப்ல வந்து நிறைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே வந்து பார்த்திருக்காரு. ரீசன்ட் டேஸா அவர் வந்து ரொம்ப பெயின் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரோட வைஃப் சந்திரலீலா அண்ட் மக ஜனனி கூட தான் வந்து இருந்திருக்காரு. அவரோட பையன் மனோஜ் மார்ச் 2025ல தான் வந்து இறந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் அண்ட் இல் ஹெல்த்னால அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட்ல தான் வந்து இருந்திருக்காரு. ஒரு அப்பாவா அவரை வந்து ஃபீல் பண்ண அந்த பெயினை வந்து வேர்டிங்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவரோட கிரேட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூ டேலண்டட் பீப்புளை வந்து டிஸ்கவர் பண்றதுதான். பாக்கியராஜ், ராதிகா, அதே மாதிரி ரேவதி, மணிவண்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. இன்னைக்கு லெஜெண்டா இருக்கிற இவங்களை வந்து நிறைய பேர் வந்து சினிமால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பெருமை இவருக்கு மட்டும்தான் இருக்கு. பத்மஸ்ரீ அவார்டு, அதே மாதிரி 6 நேஷனல் அவார்டு, செவரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு, ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ், நூத்துக்கணக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே பாரதிராஜா அப்படின்ற ஒரு நேமுக்கு பின்னாடி நிக்கிற ஒரு ப்ரௌடு தான். தமிழ் சினிமாவோட பெருமையை வந்து வேர்ல்டு வைடா வந்து கொண்டுட்டு போயிருக்காரு. ஆனா அவர் விட்டுட்டு போன பெரிய லெகசி என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் பீப்புளோட லைஃபையுமே வேர்ல்டு கிளாஸ் சினிமாவை வந்து மாத்த முடியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் ரைட்டிங் ஜீனியஸ் அப்படின்ட்டு இவரை தான் வந்து சொல்லணும். செல்வராஜ் எழுதின முதல் மரியாதை, சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வுதலை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, இந்த மாதிரி நிறைய பிலிம்ஸ் இன்னைக்குமே தமிழ் சினிமாவோட மைல் ஸ்டோனா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஆலமரம் வந்து சாஞ்சிருச்சுன்னு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் உருவாக்கின பிலிம், அந்த பிலிம் மூலமா அவர் பாஸ் பண்ண மெசேஜ், அவர் கிரியேட் பண்ண பிலிம், ஆர்டிஸ்ட் மூலமா இவரோட புகழ் என்னைக்குமே வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து 80 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல அவரோட லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. யாருமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிலிம் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சோ இனி இந்த பிலிம் வந்து சக்சஸ் ஆகலன்னா என்னோட ஃபியூச்சரே வந்து கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனே அவருக்கு வந்து வந்திருக்கு. அப்பதான் வீட்டை வந்து அடக வச்சு ஒரு பிலிம் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த பிலிம் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாமே வந்து ஹிட் ஆகி அவரோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண பிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட யூஷுவல் ஆக்டிங் ஸ்டைல்ல வந்து இருந்த கம்ப்ளீட்லி
டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு அந்த ஃபிலிம்ல. அதுதான் இவரோட ஆர்டிஸ்டிக் பிரில்லியன்ஸோட சிம்பிளே. 1985 தான் இந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் சக்சஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிலிமுக்கு வந்து நேஷனல் அவார்டு, பெஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு 2 அவார்டு வந்து கிடைச்சது. இந்த ஃபிலிமோட ஸ்டோரி எழுதின ரைட்டர் ஆர் செல்வராஜ் தான். பாரதி ராஜா சாரோட நிறைய ஃபிலிமுக்கு ஸ்டோரி ரைட்டரா இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய கிளாசிக் ஒர்க் எல்லாமே வந்து பேக்ரவுண்டா வந்து இருந்திருக்கு. அன்னக்கிளியில இருந்து புதுமை பெண் வரைக்குமே நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூஷனால தான். அந்த பீரியட்ல ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனனால சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்ன திங்க் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஓன் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காரு. ஓனா வந்து ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட் வந்து இல்லாதனால என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து டி நகர்ல வந்து வீடு இருந்திருக்கு. அவரோட வீட்டையே வித்து கிடைச்ச பணத்தை வந்து ஒரு சூட்கேஸ்ல வச்சு டைரக்டா செல்வராஜ் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. என் ஃபியூச்சரே இந்த கதையில தான் இருக்குது அப்படின்ட்டு நம்பிக்கையோட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே ரைட்டர் வந்து நிறைய கதை எல்லாமே வந்து திங்க் பண்ணியிருக்காரு. எந்த கதையுமே அவருக்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதனால ஒரு ட்ரிப்ல வேர்ல்டு ஃபேமஸ் ரஷ்யன் ரைட்டரோட பயோகிராஃபியை வந்து செல்வராஜ் வந்து படிச்சிருக்காரு. அந்த பயோகிராஃபி வந்து படிக்கும்போது அந்த ரைட்டருக்கு யங் உமன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்குமே அஃபெக்ஷன் வந்து டீப்லியா வந்து இருந்திருக்கு. 2 பேருமே வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரைட்டருக்கும் அங்க ஒர்க் பண்ண பொண்ணுக்குமே வந்து மேரேஜ் நடந்திருக்கு. அதை படிக்கும்போது செல்வராஜுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ அந்த ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ரூரல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே ஒரு நியூ ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண கதையை கேட்ட உடனே பாரதி ராஜாக்கு பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஒர்க்கிங் வந்து உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருந்திருக்கு. இனிஷியலா பாத்தீங்கன்னா மலைசாமி கேரக்டருக்கு வந்து ஆக்டர் ராஜேஷ் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரோல் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து போயிருக்குது. அவரோட அப்ரூவலோட தான் ஷூட்டிங் வந்து குயிக்கா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாரதி ராஜா வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து ஜஸ்ட் வித்தின் 100 டேஸ்ல இந்த பிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வேகமா எல்லா வேலையுமே வந்து பண்ணியிருக்காங்க. மலைசாமியா வந்து சிவாஜி கணேசன், குயிலி அப்படின்ற கேரக்டர்ல ராதா, பொன்னாத்தா அப்படின்றதுல வடிவுக்கரசி, இவங்க எல்லாருமே அவங்கவங்க கேரக்டருக்கு வந்து லைஃப் கொடுத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவாஜியோட ஹம்பிள் அண்ட் நேச்சுரல் ஆக்டிங் தான் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. நிறைய தடவை அந்த பிலிம் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ எகைன் வந்து பார்க்கும்போது கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஒன்று வரும். அந்த அளவுக்கு அந்த பிலிம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பரா வந்து நடிச்சிருப்பாங்க. இளையராஜா கம்போசிங்ல தான் சாங் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மலேசியா வாசுதேவனோட வாய்ஸ்ல வந்து ரஸ்டிக் சீன்ல வந்து எல்லாமே வந்து கம்பைன் ஆகி முதல் மரியாதை பிலிம் பாத்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல் எப்பிக்கா வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்குமே அந்த பிலிம்ல வந்து மலைசாமி கேரக்டர் தான் நம்ம மனசுல வந்து ஸ்பெஷல் பிளேஸ்ல வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டை வந்து இழந்தாரு, ஆனா தமிழ் சினிமாக்கு ஒரு எப்பிக் வந்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பாரதி ராஜா சார் நம்ம கூட இல்லனாலுமே அவர் கிரியேட் பண்ண ஸ்டோரிஸ், ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு forever நம்ம கூட தான் வந்து இருக்காங்க. ஆனா அவரோட லைஃப்ல வந்து ஸ்டில் நமக்கு தெரியாத ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பணம், புகழ், அவார்டு அப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி அவரோட கனவுக்காக வீட்டையே வந்து பணயம் வச்சிருக்காரு. அந்த ஒரு டிசிஷன் அன்னைக்கு அவர் எடுக்கலனா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரி வந்து வேற மாதிரி வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி அன்ஃபர்கெட்டபிள் ஸ்டோரிஸ்க்காக எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. 80 கோடி சொத்து வந்து சேர்த்து வச்சதை விட ஒரு சூட்கேஸ்ல பணத்தை வச்சு அவரோட ஃபியூச்சரை வந்து பணயம் வச்ச பாரதி ராஜா தான் இன்னைக்கு எல்லாரோட மனசுலயுமே வந்து இருக்காரு. ஆனா அவரோட லைஃப்ல பெரிய ரகசியம் ஒன்று நடந்திருக்கு. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி வந்து சொன்னாரு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலா எனக்கு ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டை இழந்தாலுமே அவர் வந்து நம்பிக்கை இழக்கல, மகனை இழந்தாலுமே சினிமாவை நேசிக்கிறத நிறுத்தல. அதனாலதான் பாரதி ராஜா ஒரு டைரக்டர் மட்டும் இல்ல, ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அவர் இன்ஸ்பயரா நம்ம எடுத்தோம்னா நம்ம லைஃப்லயுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.